Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குதிரைவாலி அரிசியில ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நல்ல மொறுமொறுப்பா இருக்கக்கூடிய தோசை எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். இந்த தோசையை பொறுத்தவரை weight loss பண்றவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த குதிரைவாலி அரிசியை பயன்படுத்தி நிறைய ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நல்ல முருகலான தோசையும் நீங்க வந்து செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு நான் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் வகையை சார்ந்தது, ரொம்ப உடம்புக்கு நல்லது, யார் வேணா சாப்பிட்டுக்கலாம். இந்த குதிரைவாலி அரிசி பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும், நீங்க வாங்கி எடுத்துக்கோங்க. இது வந்து 1 கப் சேர்க்கணும். இது கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து பச்சை அரிசி சேர்க்கணும். இந்த மாதிரி பச்சை அரிசி சேர்த்து செய்யும் போது நல்லா வந்து தோசை நல்லா மொறுமொறுப்பா வரும். அதுக்காக அப்புறமா இதுல 1/2 கப் போல உளுந்து, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கணும். இப்ப இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு அலசி எடுங்க. இந்த குதிரைவாலி அரிசியில பாத்தீங்கன்னா அதிகமா தூசி அழுக்கு எல்லாமே இருக்கும். நம்ம என்ன சுத்தமா வாங்கினாலும் அழுக்கு தூசி இருக்கும். அதனால இதை நல்லா வந்து ஒரு 3ல இருந்து 4 முறை கழுவி எடுங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுங்க. அப்பதான் இதுல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடும். இப்ப பாருங்க நான் ஒரு 5 முறை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இனிமே இதுல தண்ணி விட்டு இதை ஒரு 4ல இருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற வைக்க போறோம். இது இப்போ நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். மூடி போட்டு ஊற விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டா நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். இப்ப இது ஊறட்டும். இப்ப பாருங்க ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இனிமே தண்ணியை வந்து இதுல இருக்கக்கூடிய தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு மிக்சி ஜார்ல தான் அரைக்க போறேன். நீங்க கிரைண்டர்ல வேணும்னாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமா சேர்க்குறீங்க அப்படின்னா கிரைண்டர்ல அரைச்சி எடுங்க. இப்போ இதுல நம்ம சேர்த்திருக்கக்கூடிய அந்த அரிசி உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச தண்ணியிலே ஒரு 1/4 கப் போல தண்ணியும் சேர்த்து இதை நல்ல பேஸ்டா அரைச்சி எடுக்கணும். இதுல எந்த கொரணையும் கட்டிகளும் இருக்கக்கூடாது. நல்ல நைஸான மாவை அரைச்சி எடுங்க. பாருங்க இந்த மாதிரி நல்ல நைஸா அரைப்படணும். இப்ப நம்மளுக்கு மாவு அரைப்பட்டுருச்சு. இதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம புளிக்க வைக்கணும். ஒரு நாள் நைட்டு மொத்தம் புளிக்க விடுங்க. இல்லை அப்படின்னாலும் ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் நல்லா வந்து நம்ம புளிக்க வைக்கணும். அப்பதான் மாவு வந்து ரொம்ப பொங்கி சூப்பரா தோசைக்கு ரெடியாகி வரும். இப்போ இதை மூடி போட்டுட்டு நான் ஒரு நாள் நைட்டு மொத்தம் அப்படியே போட போறேன். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ பாருங்க ஒரு நாள் நைட்டு ஆயிட்டு மார்னிங் எடுக்கும்போது நல்லா வந்து மாவு பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்ல நொறையா இருக்கணும். அப்பதான் மாவு வந்து பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். நிறையவே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி. இப்ப இதுல நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா தோசை சுடும்போது இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து மொறுமொறுப்பா வராது. ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல ஃபர்ஸ்ட் தண்ணி சேருங்க. அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல உப்பு இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இப்ப மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த உப்பு தண்ணி எல்லாமே இப்ப இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க மாவோட பக்குவம் அப்படிங்கிறது தோசை மாவு பக்குவத்துக்கு தான் இருக்கணும். அதை விட கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா வராது. அதனாலதான் நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இனிமே தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாருங்க மாவு வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இனிமே தோசை தவாவை அடுப்புல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசையை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தி எடுங்க. பாருங்க சுத்தி எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நல்ல ஹோல்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே மாவு வந்து ரொம்ப சூப்பரா புளிச்சு நல்ல டேஸ்டா வரும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இப்ப நம்மளுக்கு நல்லா வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஹோல்ஸ் வருது பாருங்க. இதுல கொஞ்சமா தேவைப்பட்டா நீங்க ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். இப்ப பாருங்க சூப்பரா வந்துடுச்சு. சைட்ல இந்த மாதிரி இலகி வர ஆரம்பிச்சதும் நீங்க அப்படியே திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசையை வெளியே எடுத்துடலாம். இது நல்ல மொறுமொறுப்பா நல்ல கிரஞ்சியா சூப்பரா இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து இது லேசா ஒரு பக்கம் மட்டும் தோசையா விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா இது நல்லா ஊத்தப்பம் மாதிரியும் கிடைக்கும். அதுவும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ அவ்வளவுதான் நம்மளோட ரொம்ப டேஸ்டியான மில்லட்ஸ் வகையை சார்ந்த குதிரைவாலி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர்.